டேய் இப்போ தான் உனக்கு வயசு என்ன ஆகுது? 15 வயசு ஆகுது. 15 வயசுல உனக்கு எந்த ஒரு மைண்ட்லயுமே ப்ரெஷரே கிடையாது. இப்போதைக்கு படிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. ஆனா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஒரு விளையாட்டு வச்சோம். ஒரு 15 கேள்வி சோசியல் சயின்ஸ்ல 15 கேள்வி வச்சோம். நான் 15 மார்க் 15க்கு 15 மார்க் நான் வாங்கிட்டேன். இப்போ ஆஹா, நீ வந்து 15ல 10 மார்க் தான் வாங்கின. 4 மார்க் ஏன் போச்சு? உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் படிக்கிறது மட்டும்தான். அது ஒரு டார்கெட். எங்களுக்கு அப்படி கிடையாது. சரியா? எங்களுக்கு என்ன டார்கெட் இருக்கு தெரியுமா? ஆஹா, வேலைக்கு போகணும். காலையில எந்திரிக்கணும். முதல்ல சாப்பிட வைக்கணும். வீட்டுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். வாட்டர் பில் கட்டணும். மந்த்லி ஆன சேலரி வருதோ அந்த சேலரி வர வரைக்கும் ஓட்டணும். இன்னைக்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு என்ன பண்ணணும்? இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போயிட்ட. ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரப்போ, வீட்டுக்கு வரும்போது பத்திரமா வந்துட்டியான்னு பார்க்கணும். ஆஹா, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி, இன்னைக்கு என்னம்மா வாங்க, நாளைக்கு என்னம்மா வாங்கன்னு கேட்கணும். இவ்ளோ ப்ரெஷர்லயுமே நான் கரெக்ட்டா 15க்கு 15 மார்க் வாங்கியிருக்கேன். இதுலருந்து என்ன தெரியுது? விடாமுயற்சி பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிறது தோணுது. சரியா? உங்களுக்கு விளையாட்டு, கேமு இது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. படிக்கிறது நீங்க ஒரு வேலையா நினைக்கிறீங்க. நாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா கூட படிக்கிறதுல பாஸ் மார்க் வாங்குறோம். இதுல என்ன தெரியுது தெரியுமா? ஆஹா, ஒரே ஒரு டயலாக் தான். அதிகமா ஆசைப்படுற பேரண்ட்ஸும், ஆஹா. அதிகமா கோவப்படுற ஸ்டூடண்ட்ஸும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. இனிமேலாச்சும் நல்லா படிக்க பாருங்க. ஆஹா,